காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. மனுஷனா பார்க்கல, அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பார்க்கறான். 1000 2000 3000 4000 5000ன்னு வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. எப்படி? அவங்க செவிலே விசில ஊதி அனுப்புங்க. என்னது 5000 ரூபாவா? நம்ம வீட்டு பெண்களுக்கு இன்னைக்கு காலையில் 5000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். இது தமிழ்நாட்டு அரசியலோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்லை எலெக்ஷன் கிமிக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்வர் ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு 1.3 கோடி பெண்களுக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த பிளான் எதிர்கட்சிகளை ஆடிப்போக வச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனால் ஒரு சத்தம் ரொம்ப பயங்கரமாக சேலத்துலேருந்து கேட்குது. என்னென்னு பார்த்தா, நம்ம விஜய் சார் பணத்தை வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டை எனக்கு போடுங்க அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. காசுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன காலம் போய் காசை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, நம்மளோட சின்னமான விசில் சத்தம் அவங்க காதில் கேட்குற மாதிரி ஊதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் மாதத்தொகை 2000 ரூபாய் ஆகும்னு ஒரு பக்கம் வாக்குறுதி, 5000 வந்தாச்சுன்னு ஒரு பக்கம் அதிரடி. இதில் மக்கள் யாருக்கு பின்னாடி நிற்க போகிறாங்க? 2026 தேர்தல் இப்போவே ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லியே ஆகணும் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் ஐயாவோட இந்த அதிரடி முடிவால் தேர்தல் முடிவு மாறுமா, இல்லை தளபதி விஜய் சாரோட பேச்சு ஒர்க் அவுட் ஆகுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சிந்தித்து செயலாற்றணும். நாளைக்கு பார்க்கலாம்.